சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று எமது காணொளியில் சில முக்கியமான விடயங்கள் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக பிள்ளையான் தொடர்பான விவகாரம். பிள்ளையான் ஏற்கனவே பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் 90 நாட்களுக்கான தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அந்த விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்து இதுவரை பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றால், கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்படுகிறார். இந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் அவர் ஒரு முக்கியமான சந்தேக நபராக பெயரிடுவதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை தற்போது வழங்கியுள்ளது என்பதே இங்கு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க போகின்றோம். இந்த வழக்கு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறுகிறது. இதுக்கு 3 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இவ்வளவு காலமாக இந்த வழக்கு தொடரப்பட்டு வந்தது. சிம்பு, ஜெயகாந்தன், ஜேந்தன் ஆகிய 3 சந்தேக நபர்கள். இவர்கள் மட்டக்களப்பு ஒருவர், இருவர் வாழைச்சேனையைச் சேர்ந்தவர்கள். இந்த மூவருமே இந்த வழக்கின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் வழக்குகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் அவர் இந்த கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத்தின் கொலையுடன் சம்பந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரி என்ற அடிப்படையில் விசாரணைகளின் ஊடாக அவர் வழங்கிய தகவல்கள் மற்றும் அவர்களுடைய சகாக்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மூலம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அடிப்படையில் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையான் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் முக்கிய சந்தேக நபராக, முக்கிய குற்றவாளியாக தற்போது பிள்ளையானை நிரூபிப்பதற்காக, முக்கிய சந்தேக நபராக அவரை பெயரிடுவதற்காக நீதிமன்றத்திடம் புலனாய்வாளர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவு அனுமதி கோரியது. இந்த நிலையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்களாக உள்ள மூவரும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என குறிப்பிடுகின்றனர். ஆனால் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட போது அவர் கடத்தப்பட்டதை நேரில் கண்ட சாட்சியம் ஒன்று இருக்கின்றது. அந்த சாட்சியத்தின் வாக்குமூலம், நீதிமன்றத்தில் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த மூவரும் கடத்தியதை அவர் கண்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் இந்த உரியவர்கள் தாங்கள் அவ்வாறான கடத்தலை செய்யவில்லை, சந்தேகத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அவ்வாறான கடத்தலை தாங்கள் செய்யவில்லை என குறிப்பிடுகின்றனர். நீதிமன்றத்தில் அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்குகின்ற போது இந்த மூவரும் தமிழ் தெரிந்தவர்கள், சிங்களம் தெரியாதவர்கள். குற்றப்புலனாய்வு பிரிவு ஒரு விசாரணை அறிக்கையை அவரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் வாக்குமூலம் வழங்கியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அந்த விடயங்கள் அந்த அறிக்கையில் காணப்பட்டன. அது அவர்கள் வாக்குமூலம் வழங்கிய விடயங்கள் மட்டும் இருக்கின்றதா என்பதை படித்து பார்ப்பதற்கு அது முழுமையாக சிங்கள மொழியில் இருந்ததால் அவர்களுக்கு அதில் என்ன இருந்தது என்றே தெரியாது. அவ்வாறு தெரியாமலே அவர்கள் தம்முடைய கையொப்பத்தை தாமளித்த வாக்குமூலங்கள் என கையொப்பமிட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இவ்வாறான அவர்கள் மீது இந்த வழக்கு சோடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என அந்த 3 சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வாதிடுகிறார். இந்த நிலையில் தற்போது பிரதான சந்தேக நபராக பிள்ளையானையும் இந்த மூவருடன் சேர்த்து 4வராக பேர்பட்டியலில் இணைப்பதற்கு நீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை பிள்ளையான் அந்த கொலையை மேற்கொண்டார் என்பதற்கான முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. நீதிமன்றத்துக்கு வழக்கு வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக புலனாய்வு தரப்பில் இது தொடர்பான விடயங்கள் அம்பலப்படுத்தப்படும் என்பது மிகவும் முக்கியமாக அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் கோட்டபய ராஜபக்ச பற்றி இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி வருகிறது. கோட்டபய ராஜபக்ச என்ற பெயர் மிகவும் பிரபலமான பெயர். அத்துடன் தமிழ் மக்கள் மத்தியில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. வெள்ளைவான் கடத்தல், இறுதி யுத்தத்தின் போது வெள்ளை கொடியில் சரணடைந்தவர்கள் கொலை செய்யப்பட்டமை, பாதுகாப்பு வலயத்தில் கொத்து குண்டுகள் வீசி கொலை செய்யப்பட்டமை, பல்வேறு கடத்தல் சம்பவங்கள், அவன்கார்ட் விவகாரம், வதை முகாங்கள் விவகாரம் உட்பட பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவராக இந்த கோட்டபய ராஜபக்ச காணப்படுகிறார். தற்போது இந்த கோட்டபய ராஜபக்ச தொடர்பில் ஒரு சில முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இவர் விடுதலை புலிகள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு அந்த விடுதலை புலிகளுடைய முக்கியமான பயங்கரமான அதிநவீனமான ஆயுதங்களை இவர் தன்னகத்தை சட்டவிரோதமாக தன்னகத்துக்கு உட்படுத்தி அதனை வியாபாரம் செய்தார் என குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் அந்த காலகட்டத்தில் அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மிகவும் அதிநவீன ஆயுதங்கள் கொண்ட ஒரு இராணுவ குழு அனுப்பப்படுகிறது.
அந்த இராணுவ குழுவிற்குரிய அதிநவீன ஆயுதங்கள், இலங்கை இராணுவத்திடமே இல்லாத ஆயுதங்கள் அந்த குழுவிடம் மட்டும் எவ்வாறு வந்தது என்ற ஒரு கேள்வி அந்த காலத்திலேயே பிரபல்யமாக முன்வைக்கப்பட்டது. அந்த ஆயுதங்கள் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்கள், அதனை அவர்கள் சட்டவிரோதமாக, கோடபாய ராஜபக்ச சட்டவிரோதமாக அதனை கையாள்கிறார். அந்த காலத்தில் அவர் ஒரு துப்பாக்கி ஆயுதங்கள் விற்பனை செய்கின்ற ஒரு நிறுவனத்தை சர்வதேச கடற்பரப்பில் வைத்திருந்ததாக அவன்கார்ட் நிறுவனம் என்ற ஒரு பிரபல்யமான பெயர் அந்த காலத்தில் அடிபட்டது அனைவருக்கும் தெரிந்த விடயம். உயிர்த்தநாயு தாக்குதல் விவகாரத்திலும் ஒரு மறைகரமாக கோடபாய ராஜபக்ச செயற்பட்டிருக்கின்றார் என தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். அவர் மறுத்து வருகிறார். ஆனால் அந்த உயிர்த்தநாயு தாக்குதலில் முக்கியமாக பலனடைந்தது இவர் என்றே கூற முடியும். இவர் என்றால் ராஜபக்ச அரசாங்கம், ராஜபக்சக்கள். குறிப்பாக இவரே ஆட்சி பீடமேறி 69 லட்சம் வாக்குகளை பெற்று ஆட்சி பீடமேறினார். இந்த நிலையில் இவ்வாறான மறுப்புகளை அவர் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றமை வல்லமை. இந்த நிலையில் அவன்கார்ட் என்ற ஆயுத களஞ்சியத்தை சர்வதேச கடற்பரப்பில் வைத்து வியாபாரம் செய்தார். புலிகளினுடைய ஆயுதங்களையும் அவ்வாறு வியாபாரம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு தற்போது முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் அது தொடர்பான விசாரணைகளை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை ராஜபக்சர்கள் தொடர்பாக பல்வேறு விதமான வழக்குகளை தோண்ட ஆரம்பித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச தொடர்பான வழக்கையும் தற்போது ஹம்பாந்தோட்டை மாகம்புர துறைமுகத்தினுடைய அபிவிருத்திக்காக $26 மில்லியன் பணம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த கொண்டுவரப்பட்ட பணம் மோசடியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது கோப் குழுவினுடைய அறிக்கையினூடாக வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே அது தொடர்பான விசாரணையை தற்போது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. நிச்சயமாக அந்த விசாரணை மஹிந்த ராஜபக்சவை சுற்றியே இருக்க போகிறது. தொடர்ச்சியாக இப்போது மஹிந்த ராஜபக்சவை விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அகற்றப்பட்டதை பொதுஜன பெரமுன ஒரு பூதாகரமான விடயமாக மாற்றி அதை புலம்பெயர் தமிழர்களுடனும் விடுதலை புலிகளுடனும் தொடர்பு படுத்தி தம்முடைய இனவாதத்தினையும் மீட்டு சோர்ந்து போயிருந்த அவர்களுடைய ஆதரவையும் மக்கள் மத்தியில், சிங்கள மக்கள் மத்தியில் உசுப்பேத்து நடவடிக்கையை பொதுஜன பெரமுன கதகச்சிதமாக மேற்கொள்கின்றமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அனுர் அரசாங்கம் ராஜபக்சகளினுடைய பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக கிண்ட தொடங்கியுள்ளது. விசாரணைகளை முடக்கி விடுகிறது. இது இனிவரும் காலங்களில் சில மாதங்களில் முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படக்கூடிய அல்லது விசாரணைக்காக அழைக்கப்படக்கூடிய ஏது நிலைகள் உருவாகும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இங்கில்லை. அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக அனுர் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது ஏற்கனவே விஜித ஹேரத் ஜெனீவா சென்று அங்கு உரையாற்றுகின்ற போது ஒருபோதும் நாங்கள் கலப்பு பொறிமுறையோ அல்லது வெளியக பொறிமுறையோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, இலங்கை நாட்டுக்குரிய இறமையை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்கப் போவதில்லை, அந்த அடிப்படையில் உள்ளக ரீதியான சுயாதீன விசாரணையை மேற்கொள்ள நாங்கள் தயார். கடந்த கால அரசாங்கங்கள் இவ்வாறு உள்ளக விசாரணையில் தோல்வியடைந்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய அரசாங்கம் நீதியான முறையில் விசாரணையை மேற்கொள்ளும், அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை விட்டு இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என விஜித ஹேரத்தும் தெரிவிக்கிறார். வோல்கட்ரக்கும் இலங்கையினுடைய இறையாண்மைக்குட்பட்ட வகையில் இலங்கை நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்தாலும் இவர்கள் இவ்வளவு காலமும் செய்த செயல்பாடுகள் எங்களுக்கு வருத்தம் அளிப்பதாக அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் நீதியமைச்சர் ஹசன நாணயக்காரவும் இப்பொழுது ஜெனீவாவுக்கு சிறப்பு குழு ஒன்று, அவருடைய தலைமையின் கீழ் சிறப்பு குழு ஒன்று செல்ல உள்ளது. இந்த நிலையில் அவர் ஒரு சவாலாக இதனை தெரிவிக்கிறார். ஒருபோதும் வெளியக பொறிமுறைக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். உள்ளக பொறிமுறையில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் என் கீழ் மேற்கொள்ளப்படும் என்பது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம். அவர் தொடர்ச்சியாக அரசியல் கைதிகள் தொடர்பாகவும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார். தையட்டு விகாரை தொடர்பாகவும் வாக்குறுதி வழங்கினார். ஆனால் அவை வாக்குறுதிகளாகவே இருக்கின்றன. அது தொடர்பான ஆக்கப்பூர்வமாக அவர் எடுத்த நடவடிக்கை என்ன என்பது இதுவரை கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இல்லாமல் ஆக்கப்படும் என கூறினார்கள். ஆனால் புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான அநேகமான முயற்சிகள் முழுமையடைகின்றது. ஒரு 70% முயற்சிகள் முழுமையடைந்துள்ளதாகவே குறிப்பிட முடியும். இந்த நிலையில் ஹசன நாணயக்காரவின் வாக்குறுதிகள் இருக்கின்ற பட்சத்தில் அவர் இதனை தொடர்பாக குறிப்பிடுகிறார். தமிழ் கட்சிகளில் சில வேண்டுமென்றே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த சாத்தியமற்ற வெளியக விசாரணையை கோரி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். அது ஒருபோதும் சாத்தியமற்ற ஒரு விடயமாகவே பார்க்கப்படும். எனவே நாங்கள் அனைவரும் ஒரு சாத்தியமான விடயமாக இந்த உள்ளக விசாரணையை வலியுறுத்துவோம்.
உள்ளக ரீதியாக இந்த போர்க்குற்றங்கள் யார் புரிந்தாலும், எந்த தரப்பில் இருந்தவர்கள் புரிந்தாலும், எந்த பதவியில் இருந்தவர்கள் புரிந்திருந்தாலும் அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் பாரபட்சமின்றி தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள் என நீதியமைச்சர் தற்போது ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே பொறுத்திருந்துதான் இந்த உள்ளக விசாரணை படிமுறைகள் எவ்வாறு அமையப் போகிறது, தமிழ் மக்கள் எந்தளவு தூரம் அதில் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள், எந்தளவு தூரம் திருப்திகரமானதாக அமையும், தெற்கு இவ்வாறான நிலைப்பாட்டை தெற்கு எடுக்கப் போகின்றது, அதற்கான எதிர்வினைகளை தெற்கு எவ்வாறு காட்டப் போகிறது, அதனை அனுர் அரசாங்கம் எவ்வாறு சமாளிக்கப் போகிறது, பௌத்த தேரர்கள் உட்பட முன்னாள் அரசியல்வாதிகள், இராணுவ வீரர்கள் என்று வருகின்ற போது தெற்கு மக்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே காணப்படுகின்ற பட்சத்தில் எந்தளவு தூரம் இவ்வாறு போர்க்குற்றங்களுக்கு உள்ளானவர்கள் அதிகார மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்ற போது எவ்வாறு நீதியான விசாரணை இடம்பெறும் என்பதை கேள்விக்குறியான ஒரு விடயம். இருப்பினும் பொறுத்திருந்தே இது தொடர்பாக பார்க்க முடியும்.